மார்ச் 2026 ஒரு சின்ன கடல் பாதை உலக பொருளாதாரத்தையே ஆட்டி பார்த்துச்சு. ஈரான் ஹார்மோஸ் ஜலசந்திய மூடினப்போ உலக எண்ணெய் வர்த்தகத்தோட இதய தமணியே நின்னு போன மாதிரி ஒரு நிலைமை. இந்த ஒரு செயலால் ஏற்பட்ட ஒரு நம்ப முடியாத முரண்பாட்டை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. உலக அளவுல எண்ணெய் சப்ளை குறைஞ்சது வெறும் 8% தான். ஆனா கச்சா எண்ணெய் விலை எகிரினது என்னவோ 60%. இது என்ன கணக்கு? சாதாரணமா பார்த்தா இடிக்குதே. இந்த நம்ப முடியாத புதிருக்குள்ள என்னென்ன காரணங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் சப்ளைல ஒரு சின்ன கீறல், ஆனா இன்னொரு பக்கம் விலையில ஒரு எரிமலை வெடிச்ச மாதிரி ராக்கெட் வேகத்துல ஏறி இருக்கு. இது சாதாரணமா நடக்கிற ஏற்ற இறக்கம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அந்த சின்ன 8% சரிவு எப்படி இவ்ளோ பெரிய விலை உயர்வுக்கு நெருப்பு வச்சது? இதுக்கு பேருதான் ஹார்மஸ் விலை முரண்பாடு. மேலோட்டமா பார்க்கும்போது ஈரானோட நடவடிக்கைக்கும் மார்க்கெட்டோட இந்த பயங்கரமான எதிர்வினைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மையிலே அப்படியா? வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இந்த முரண்பாட்டுல இருக்கிற ஆச்சரியமே என்ன தெரியுமா? இந்த ஜலசந்தி மூடப்படுறதுக்கு முன்னாடி உலகத்தோட 20% எண்ணெய், யோசிச்சு பாருங்க, 5ல் 1 பங்கு எண்ணெய் இந்த ஒரு வழித்தடத்தை தான் நம்பி இருந்துச்சு. அப்போ இந்த பாதை மூடப்பட்டா 20% பாதிப்பு வந்திருக்கணுமே. ஆனா ஏன் வெறும் 8% மட்டும் குறைஞ்சுது? இங்கதான் நம்ம புதிரோட முதல் முடிச்சு இருக்கு. அந்த முடிச்ச அவிழ்க்க போற பதில்தான் பெரிய எண்ணெய் மாற்று பாதை. பல வருஷமாவே வளைகுடா நாடுகள் இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு எதிர்பார்த்து அதுக்கு ரெடியாவே இருந்திருக்காங்க. அவங்க ரகசியமா போட்ட பிளான் பி தான் பெரிய பாதிப்பை தடுத்து நிறுத்துச்சு. ஆமா, பஹ்ரைன், கத்தார், குவைத் மாதிரி சில சின்ன நாடுகள் ரொம்பவே அடிவாங்கினாங்க. ஏன்னா அவங்க 100% இந்த வழியத்தான் நம்பியிருந்தாங்க. ஆனா குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வளைகுடா உற்பத்தியிலேயே அவங்களோட பங்கு வெறும் 16% தான். அதனால அவங்க பட்ட கஷ்டம் உலக அளவுல பெரிய தாக்கத்தை கொடுக்கல. ஆனா யுஏஇ மாதிரி பெரிய ஆளுங்க ரொம்பவே ஸ்மார்ட்டா இருந்தாங்க. அவங்க ப்ரொடக்ஷன் வளைகுடாக்குள்ள தான். ஆனா 2008லயே ஒரு பேக்கப் பிளான் போட்டாங்க. ஒரு பெரிய பைப்லைன் கட்டி அவங்களோட மொத்த ஏற்றுமதியும் ஜலசந்திக்கு வெளியில இருக்கிற ஃபுஜேரா துறைமுகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இது உண்மையிலேயே ஒரு கேம் சேஞ்சர். இப்ப பாருங்க, இதுல ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்கு. யார் இந்த பாதையை மூடுனாங்களோ அதே ஈரான் தனக்குன்னு ஒரு மாற்று வழிய ரெடி பண்ணி வச்சிருந்தது. நாளைக்கு தன்னோட எதிரிகளே இந்த வழிய தனக்கு எதிரா மூடிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு அவங்களும் ஒரு பைப்லைன் கட்டி வச்சிருந்தாங்க. இதுதான் ஜியோபாலிட்டிக்ஸோட விளையாட்டு. மத்த பெரிய தலைகளும் சும்மா இல்ல. ஈராக் கிட்ட துருக்கிக்கு போற ஒரு பைப்லைன் இருந்துச்சு. ஆனா அதுல கொஞ்சம் பொலிட்டிக்கல் ரிஸ்க் அதிகம். ஆனா சவுதி அரேபியா இருக்காங்களே, அவங்க 1980ஸ்லயே ஒரு மெகா ப்ராஜெக்ட் பண்ணிட்டாங்க. 1200 கிலோமீட்டர் நீளத்துக்கு செங்கடலுக்கு ஒரு பைப்லைன் போட்டு அவங்க தான் இந்த கேம்ல கிங்னு காட்டிட்டாங்க. சோ மொத்தமா பார்த்தா இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 மில்லியன் பேரல் எண்ணெய வேற வழியில அனுப்ப முடியும். அதனாலதான் 20% அடி விழும் எதிர்பார்த்த இடத்துல உலகத்துக்கு வெறும் 8% பாதிப்பு தான் வந்துச்சு. நம்ம புதிரோட முதல் பாதிக்கு விடை கிடைச்சிருச்சு இல்லையா? சரி, சப்ளை ஏன் அவ்வளவா பாதிக்கப்படலன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா நம்மளோட முக்கியமான கேள்வி இன்னும் இருக்கு. அந்த சின்ன 8% குறைவு எப்படி 60% விலை உயர்வை கொண்டு வந்துச்சு? இதுக்கான பதில் பூகோளத்துல இல்ல, பொருளாதாரத்துல ஒளிஞ்சிருக்கு. அதுதான் நெகிழ்ச்சியற்ற எண்ணெய் பிரச்சனை. இத நாம புரிஞ்சுக்கணும்னா தேவையின் நெகிழ்ச்சி, அதாவது எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். ஒரு பொருளோட விலை ஏறும்போது மக்கள் அதை வாங்கறத எந்த அளவுக்கு குறைச்சுப்பாங்க, இல்ல குறைக்கவே மாட்டாங்களாம். இதுதான் கேள்வி. வாங்க ஒரு ஈஸியான உதாரணம் பார்க்கலாம். இப்ப நீங்க கடைக்கு போறீங்க. நீங்க எப்பவும் வாங்குற ஒரு சீரியல் பிராண்ட் விலை அதிகமாயிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? சிம்பிள், வேற பிராண்ட் வாங்கிட்டு வந்துடுவீங்க. இதுக்கு பேரு தான் நெகிழ்ச்சியான தேவை. ஆனா பெட்ரோல் விஷயம் அப்படி இல்ல. நாளைக்கு பெட்ரோல் விலை ஏறுதுன்னா உடனே கார் ஓட்டுறதை நிறுத்த முடியுமா? முடியாது. ஆஃபீஸ்க்கு போகணும், பிள்ளைங்கள ஸ்கூல்ல விடணும். இதுக்கெல்லாம் உடனடி மாற்று கிடையாது. இதுதான் நெகிழ்ச்சியற்ற தேவை. இந்த சார்ட்டை பாருங்க, வித்தியாசம் உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். சீரியல் விலை 10% ஏறினா அத வாங்குறவங்க 30% குறைஞ்சிடுவாங்க. ஆனா எண்ணெய் விலை 10% ஏறினா அத பயன்படுத்துறவங்க வெறும் 1% தான் குறைப்பாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, மக்கள் என்ன பயன்பாட்டை குறைக்கணும்னா விலைய சும்மா ஏத்துனா பத்தாது, ராக்கெட் வேகத்துல ஏத்தணும். அந்த 8% சப்ளை பற்றாக்குறைய சரி செய்ய விலையா 60% வரைக்கும் ஏத்த வேண்டிய கட்டாயம் மார்க்கெட்டுக்கு ஏற்பட்டுச்சு. ஏன் இப்படி? காரணம் நம்ம அன்றாட வாழ்க்கைதான். நம்ம கார், பைக் ஓட்டுறதுல 75% சும்மா ஊர் சுத்த இல்ல,
வேலைக்கு போக, மளிகை சாமான் வாங்க, இந்த மாதிரி தவிர்க்க முடியாத விஷயங்களுக்கு தான். அது மட்டும் இல்ல, நம்ம பர்சனல் வண்டிகள் எல்லாம் மொத்த எண்ணெய் பயன்பாட்டுல ஒரு 25% தான். மீதி எல்லாம் சரக்கு லாரிகள், கப்பல்கள், விமானங்கள். பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னு ஒரு லாரிக்காரர் சரக்கு ஏத்தாம இருக்க முடியுமா? முடியாது. அதனால தான் எண்ணெய் தேவை அவ்வளோ சீக்கிரம் குறையாது. ஓகே, இப்ப நமக்கு 2 முக்கியமான துண்டுகள் கிடைச்சிருக்கு. மாற்று பாதைகள் அப்புறம் நெகிழ்ச்சியற்ற தேவை. ஆனா இந்த புதிரோட கடைசி துண்டு, ரொம்ப முக்கியமான துண்டு இன்னும் பாக்கி இருக்கு. அதுதான் ஹியூமன் ஃபேக்டர். அதாவது மார்க்கெட்டை ஆட்டி வைக்கிற ட்ரேடர்ஸோட சைக்காலஜி. அது எப்படி ஆரம்பத்துல இந்த பிரச்சனைய ஒண்ணுமே இல்லாம ஆக்கி அப்புறம் திடீர்னு காட்டுத்தீ மாதிரி பரவ வச்சதுன்னு பார்க்கலாம். இங்கதான் ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல ஆரம்பிச்சப்போ மார்க்கெட் ரொம்பவே கூலா இருந்துச்சு. முதல் நாள் விலை ஏறினது வெறும் 6%. 2வது நாள் அதை விட கம்மி. 3வது நாள் ஒண்ணுமே நடக்கல. எல்லாருமே குழம்பி போயிட்டாங்க. என்னடா இது, இவ்ளோ பெரிய விஷயம் நடக்குது, மார்க்கெட் ஏன் இப்படி கப்சிப்புன்னு இருக்கு? அதுக்கு காரணம், ட்ரேடர்ஸ் எல்லாரும் ஒரு கதையை நம்பிட்டு இருந்தாங்க. அப்போதைய பிரசிடென்ட் ட்ரம்ப் இது ஒரு சின்ன லிமிடெட் மிலிட்டரி ஆபரேஷன் தான்னு சொன்னார். அதனால எல்லாரும், ஓ இதுவும் எப்பவும் போல ஒரு 2 நாள் சண்டையா இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. அதனால யாரும் பேனிக் ஆகல. ஆனா அவங்க நம்பின கதைக்கும் நிஜத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சு. துப்பாக்கி குண்டுகளை விட ரொம்ப சைலண்டா வந்த ஒரு அறிவிப்பு தான் மார்க்கெட்டையே புரட்டி போட்டுச்சு. உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு மெயில் அனுப்புனாங்க. இன்னையிலிருந்து 72 மணி நேரத்துக்குள்ள வளைகுடா வழியா போற எந்த கப்பலுக்கும் வார் ரிஸ்க் இன்சூரன்ஸ் கிடையாது. அவ்வளோதான். இந்த ஒரு பேப்பர் பாம்பை விட பவர்ஃபுல்லா மாறிச்சு. இந்த அறிவிப்புக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? புதுசா இன்சூரன்ஸ் எடுக்க போனவங்களுக்கு செலவு 10 மடங்குக்கு மேல ஏறிடுச்சு. ஒரு கப்பலோட மதிப்புல 0.2% இருந்த பிரீமியம் ஒரே ராத்திரியில 3% ஆச்சு. அப்பதான் ட்ரேடர்ஸ்க்கு மண்டையில உறைஞ்சது, ஐயோயோ இது 2 நாள் சண்டை இல்லப்பா, இது மாச கணக்குல வருஷ கணக்குல இழுக்க போற ஒரு பெரிய பிரச்சனைன்னு. அந்த நிமிஷத்துல இருந்துதான் விலை காட்டுத்தனமா ஏற ஆரம்பிச்சது. சோ இதனால ஏற்பட்ட பாதிப்பு அந்த ஜலசந்தியை மூடினதை விட ரொம்பவே அதிகம். இப்போ நாம பேச வேண்டியது தி நியூ பிரைஸ் ஆஃப் ரிஸ்க், அதாவது அபாயத்தோட புதுவிலைய பத்தி. இந்த ஒரு சம்பவம் எப்படி எண்ணெய் விலைய நிரந்தரமா மாத்திடுச்சுன்னு பாப்போம். இந்த சம்பவத்தோட மிகப்பெரிய தாக்கம் என்ன தெரியுமா? இத்தனை நாளா வளைகுடா நாடுகள்னா ரொம்ப ஸ்டேபிளான நம்பகமான எண்ணெய் சப்ளையர்ஸ்னு உலகம் நம்பிட்டு இருந்துச்சு. அந்த நம்பிக்கை ஒரே நாள்ல சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. அந்த ஸ்திரத்தன்மைங்கிறது ஒரு மாயதான்னு அன்னைக்குதான் எல்லாருக்கும் புரிஞ்சது. அதனால 3 விஷயங்கள் நிரந்தரமா மாறிடுச்சு. 1, ஹார்மோஸை மூடுவோன்னு சொல்றது வெறும் மிரட்டல் இல்ல, அது நிஜமாவே நடக்கக்கூடியதுன்னு நிரூபணமாயிடுச்சு. 2, அந்த முழு பகுதியோட பொருளாதாரத்தையே முடக்கிற பவர் ஈரான் கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. 3, இனிமேல் உலகத்துல எங்க எண்ணெய் விலை பேசினாலும் இந்த புது ரிஸ்கையும் கணக்குல எடுத்துக்கிட்டு தான் பேசணும். ஆக கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். நம்ம பெட்ரோல் பங்க்ல 1 லிட்டர் பெட்ரோலுக்கு கொடுக்கற காசு வெறும் கச்சா எண்ணெய்க்கோ டிரான்ஸ்போர்ட்டுக்கோ வரிக்கோ மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி நம்ம கண்ணுக்கு தெரியாத இப்படிப்பட்ட அரசியல் ரிஸ்க், போர் பதற்றம், நிச்சயமற்ற தன்மைன்னு எத்தனையோ மறைக்கப்பட்ட விஷயங்களுக்கும் சேர்த்துதான் நம்ம விலை கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த தடவை பெட்ரோல் போடும்போது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.